வணக்கம் மக்களே, நம்ம இப்போ பார்க்க போகிற அடுத்த டிஷ்ஷோட பேர் சிக்கன் கீமா வடை. தம்பி, இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரடியாக பார்த்துக்கோ, அடிக்கடி சொல்லிக் கொடுக்க மாட்டேன். பச்சை மிளகாய், வெங்காயம், அப்புறம் பூண்டு இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கணும் சைடில், ஓகேவா? பச்சை மிளகா காரம் இங்கே பாடுறா, கடாய் வச்சுட்டு அது கூட கொஞ்சோண்டு ஆயில் விட்டு அது கூட இந்த பூண்டை எடுத்து போடணும். ஆயிலில் போட்டு நல்லா சாத்தே பண்ணிக்கணும். அது கூட கொஞ்சோண்டு க்ரீன் சில்லி போட்டு திருப்பியும் சாத்தே பண்ணுங்க. வெங்காயம் எடுத்து நல்லா அதுக்குள்ள விட்டு நல்லா இந்த மாதிரி திருப்பியும் அந்த பக்கம் சும்மா சும்மா உள்ள வராதீங்க. பாத்தீங்கன்னா கேமரா ஷாட் வைக்க முடியல. ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்க நீ. சைடில் வந்து சிக்கன் கீமா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதையும் எடுத்து இதில் போட்டு அந்த கீமாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், சாத்தே பண்ணணும். வெந்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அப்புறம் என்ன போடணும், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் அதை திருப்பியும் சாத்தே பண்ணணும். அதாவது என்ன பண்ணணும், சாத்தே பண்ணணும்னா என்ன பண்ணணும், வதக்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா, வீட்டில் கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் கேட்டவே தருவாங்க. நாண்டி தெரியுமா? தெரியும், உன்னை பற்றி நல்லா தெரியும். நீ இங்கே கவனி, கொத்தமல்லி அதையும் தூவி விடணும். அப்படி தூவி விட்டு நல்லா திருப்பியும் சாத்தே பண்ணணும். நாண்டி தான் கால் பண்ணுறாங்க, பேசிட்டு வருவா. டேய், சாத்தே பண்ணு. நீ சாத்தே நான் தான் பண்ணோம், நீ ஷார்ட் ஆயிடு. நேற்றுக்கு ஊற வச்ச சன்னாதால், இந்த சன்னாதால் ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சிடணும். அந்த ஊற வச்ச சன்னாதாலை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணணும். ஓகேவா? போட்டாச்சு. அது கூட கொஞ்சோண்டு ஜீரா சேர்த்துக்கணும். ஜீரகம், அது கூட பூண்டு சேர்த்துக்கணும். சேர்த்தாச்சு. 2 சில்லி போட்டாச்சு. என்ன சில்லி? என்ன சில்லி? ட்ரை சில்லி. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ட்ரை சில்லி. என்னடா தமிழ்ல சொல்லுவாங்க? அதான் தெரியலன்னு சமாளிக்கிறனால போங்க. அடுத்து உனக்கு தெரியுமான்னு கேக்குறேன், என்ன சொல்லுவாங்க? அப்ப உங்களுக்கு தெரியல, காஞ்ச மிளகா. அந்த கலவையை எடுத்து இந்த கலவையோட மிக்ஸ் பண்ணணும். கலவை எடுத்து கலவையில மிக்ஸ் பண்ணுமா? ஏங்க நீங்க என்ன பில்லர் போட்டு பேஸ்மெண்டமா எடுக்கிறீங்க? தம்பி பாருங்க, நான் சிக்கன் கீமா வடை பண்ணிட்டு இருக்கேன். ஃபோக்கஸ் குடுறா டேய். அதான் வைக்கிறா, இருங்கய்யா ஒரு மனுஷனை. அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லியை எடுத்து அதுல போட்டு மேல தூவணும். தூவுனதுக்கு அப்புறமா கையை கழுவணும். இருடா, இப்படி மிக்ஸ் பண்ணணும். அதுலயே கை கழுவிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அது உருண்டையை பிடிச்சது 1 2 3 4. இது இந்த உருண்டை நான் ஏற்கனவே பிடிச்ச மாதிரி இருக்கு. அது வேற உருண்டை. ஓகே, இப்படி உருண்டை பிடிச்சி கடாயில எண்ணெய் வச்சு அதை சூடான பிறகு வடை மாதிரி தட்டி, வடை மாதிரி இல்லை, அது வடை தான். அதான் வடை மாதிரி தட்டி இந்த மாதிரி எண்ணெயில போடணும். எண்ணெயில போடணும்டா, ஓகேவா? வடை மாதிரி தட்டி இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தா என்ன வரும்? சிக்கன் வராதுங்க, வடை வருங்க. முட்டையில இருந்தா சிக்கன் வரும், எண்ணெயில இருந்து சிக்கன் வரும். சிக்கன் கீமா வடை வரும். வருது. பாத்தியா எப்படி இருக்குன்னு? பாத்தியா? பார்த்தேன். ஷார்ட் ஆயிடு. எடுத்தாச்சு. சரி, இந்த வடைக்கும் ஓட்ட வடைக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லு பாப்போம். நீங்களே தான் பெட்டரா யோசிச்சு வச்சிருப்பீங்க, சொல்லிடுங்க. இந்த வடைக்கு ஓட்டை இருக்காது, ஓட்ட வடைக்கு ஓட்டை இருக்கும், அதான் டிஃபரன்ஸ். ஓகே மக்களே, இதுதான் உங்களோட சிக்கன் கீமா வடை இப்போ தயார். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் கீமா வடை உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணிவிட்டு அதோட ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு உடனடியாக அனுப்பி விடுங்க. ஆமாம், உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆண்டவர் மற்றும் கேமராமேன் அசிஸ்டன்ட்.